டிஎன்பிஎஸ்சியில் நடந்த ப்ரீவியஸ் இயர் எக்ஸாம் கொஷின் பேப்பருக்கு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ லாங் வீடியோவாக கேட்டிருந்தீங்க. ஒவ்வொரு நாள் 10 கொஷின்ஸாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு சில கொஷின்ஸ்க்கு புக் ரெஃபரன்ஸ் காட்டுற மாதிரி இருக்கும், ஒரு சில கொஷின்ஸ்க்கு அவுட் சோர்ஸ்லேருந்து ஆன்சர்ஸ் ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் எந்தெந்த கொஷின்ஸ்க்கு அவுட் சோர்ஸ் எடுக்கிறனோ அந்த லிங்க் வந்து பயோவில் பின் பண்ணுறேன், லிங்க் போயிட்டு செக் பண்ணிக்கோங்க. 2022 நடந்த குரூப் 4 கொஷின் பேப்பர்லேருந்து ஜிஎஸ்ல ஒரு 10 கொஷின்ஸ் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் கொஷின், கால வரிசைப்படி மதராஸ் மாகாணத்தின் முதலமைச்சர்களை வரிசைப்படுத்துக. பி.டி. ராஜன், ஏ. சுப்பராயலு ரெட்டியார், பி. முனுசாமி நாயுடு, சி. ராஜாஜி, பி. சுப்புராயன். இந்த முதலமைச்சர்கள் ஆட்சி அமைத்த வருடங்களின் அடிப்படையில் இவங்களை வந்து வரிசைப்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் 11th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கில் வால்யூம் 2 புக்கில் லெசன் நம்பர் 14th லெசன் தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி லெசனில் பேஜ் நம்பர் 176 கொடுத்துருக்காங்க. சென்னை மாகாண முதலமைச்சர்கள் அவர்கள் ஆட்சி அமைத்த ஆண்டு லைனாக கொடுத்துருக்காங்க. இப்போ இவர்கள் ஆட்சி செய்த ஆண்டுகள் வந்து எழுதிக்கலாம். பி.டி. ராஜன் வந்துட்டு 1936, ஏ. சுப்பராயலு ரெட்டியார் வந்துட்டு 1922-21, பி. முனுசாமி நாயுடு வந்துட்டு 1932-32, சி. ராஜாஜி அவர்கள் 1937-39, பி. சுப்புராயன் அவர்கள் 1926-30. ஸோ இந்த வருடங்களின் அடிப்படையில் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஏ. சுப்பராயலு ரெட்டியார், செகண்ட் வந்துட்டு பி. சுப்புராயன், தேர்ட் வந்துட்டு பி. முனுசாமி நாயுடு, ஃபோர்த் வந்துட்டு பி.டி. ராஜன், ஃபிஃப்த் வந்துட்டு சி. ராஜாஜி. ஸோ இதுக்கு ஆன்சர் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா 2, 5, 3, 1, 4. ஸோ இந்த கொஷினுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி 2, 5, 3, 1, 4. செகண்ட் கொஷின், தவறான இணையை கண்டறிக. மகாராஷ்டிரா ஈரவை சட்டமன்றம், தெலுங்கானா ஓரவை சட்டமன்றம், பீகார் ஓரவை சட்டமன்றம், ஆந்திர பிரதேசம் ஈரவை சட்டமன்றம். ஆப்ஷன்ஸ் 1, 2, 3 தவறான இணை, 1 மற்றும் 2 தவறான இணை, 2 மற்றும் 3 தவறான இணை, அனைத்தும் தவறான இணை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கொஷினுக்கான ஆன்சர் நம்மளுக்கு வந்து புக்கில் இல்லை, அதனால் நம்ம வந்து அவுட் சோர்ஸில் பார்க்கலாம். இந்த அவுட் சோர்ஸ்க்கான லிங்க் வந்துட்டு பயோவில் பின் பண்ணுறேன், நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. இங்கே பாருங்கள், ஸ்டேட்ஸ் வித் பை கேரமல் லெஜிஸ்லேச்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஆப்ஷன்ஸில் பார்த்த கொஷினில் பார்த்த ஆந்திர பிரதேஷ் ஈரவை சட்டமன்றம், பீகார் ஈரவை சட்டமன்றம், மகாராஷ்டிரா ஈரவை சட்டமன்றம், தெலுங்கானா ஈரவை சட்டமன்றம். கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க? மகாராஷ்டிரா ஈரவை சட்டமன்றம், இது சரியானது. தெலுங்கானா ஓரவை சட்டமன்றம்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் நம்ம என்னன்னு பார்த்தோம், தெலுங்கானா ஈரவை சட்டமன்றம்னு பார்த்தோம். ஸோ தெலுங்கானா ஓரவை சட்டமன்றம் கிடையாது, இது தவறான இணை. பீகார் ஓரவை சட்டமன்றம்னு கொடுத்துருக்காங்க, பீகாரும் வந்துட்டு ஈரவை சட்டமன்றம்னு பார்த்தோம். பாருங்கள், பீகார் ஈரவை சட்டமன்றம். ஸோ இதுவும் தவறான இணை. ஆந்திர பிரதேசம் ஈரவை சட்டமன்றம், ஆமாம், ஆந்திர பிரதேஷ் ஈரவை சட்டமன்றம், ஆமாம், அது கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த கொஷினில் தவறான இணை எதுனா 2 மற்றும் 3 மற்றும் தவறான இணை, மீதி ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபோர்த் ஒன் வந்து கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 2 மற்றும் 3 தவறான இணை. தேர்ட் கொஷின், சரியான இணையை தேர்ந்தெடு. மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள். ஷரத்து 269. மத்திய அரசால் விதிக்கப்பட்டு ஆனால் மாநில அரசு வசூலிப்பது மற்றும் பயன்படுத்துவது. ஷரத்து 268. மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய வளங்கள். ஷரத்து 267. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆர்டிக்கல் கொடுத்துட்டு அந்த ஆர்டிக்கல் இது ரிலேட்டடான ஆர்டிக்கல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ரெஃபரன்ஸும் நம்ம ஸ்கூல் புக்கில் கிடையாது. ஸோ நம்ம அவுட் சோர்ஸ் போகலாம். இங்கே பாருங்கள், பகுதி 12ல் 267 அவசர கால நிதியம் கொடுத்துருக்காங்க. ஒன்றியம் மற்றும் மாநிலங்களுக்கு இடையேயான வருவாய் பகிர்ப்புன்னு கொடுத்துருக்காங்க. 268 ஒன்றியத்தால் விதிக்கப்பட்டு, ஒன்றியம்னா இந்த இடத்துல வந்து மத்திய அரசு, ஒன்றியத்தால் விதிக்கப்பட்டு மாநிலத்தால் வசூலிக்கப்பட்டு கையகப்படுத்தப்படும் வரிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 269 ஒன்றியத்தால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு ஒதுக்கப்படும் வரிகள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வளங்கள். ஷரத்து 269 கொடுத்துருக்காங்க. 269 ஒன்றியத்தால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்களுக்கு ஒதுக்கக்கூடிய வரிகள், இது சரியாக இருக்குது. ஸோ இது சரியாக இருக்குது. அடுத்து பாருங்கள், மத்திய அரசால் விதிக்கப்பட்டு ஆனால் மாநில அரசு வசூலிப்பது மற்றும் பயன்படுத்துவது. ஷரத்து 268. 268 ஒன்றியத்தால் விதிக்கப்பட்டு மாநிலத்தால் வசூலிக்கப்பட்டு கையகப்படுத்தப்படும் வரிகள்னு கொடுத்துருக்காங்க, இதுவும் சரியாக இருக்குது. அடுத்து பாருங்கள், மத்திய அரசால் விதிக்கப்பட்டு வசூலிக்கப்பட்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு பகிர்ந்தளிக்கக்கூடிய வரிகள். ஷரத்து 267 கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், 267 நம்ம என்ன பார்த்தோம், அவசர கால நிதி, ஒன்றியம் மற்றும் மாநிலங்களுக்கு இடையேயான வருவாய் பகிர்ப்பு தான் கொடுத்துருக்காங்க. அதே போல் அவசர கால நிதி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ
இந்த ஆர்டிக்கல் இங்கே தப்பாக கொடுத்துருக்காங்க. அதனால் இதில் சரியான இணை எது? 1 மற்றும் 2 மட்டும்தான் சரியான இணை. தேர்ட் ஒன்று வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 1 மற்றும் 2 மட்டும். ஃபோர்த் கொஷின், பொருந்தாததை கண்டுபிடி. ஆப்ஷன்ஸ் இளஞ்சேட் சென்னி, கோச்செங்கனான், பெருஞ்சேரல் இரும்புரை, பெருநற்கிள்ளி. இதுக்கான ஆன்சர் 6th சோஷியல் சயின்ஸ் டேர்ம் 3 புக்கில் ஃபர்ஸ்ட் லெசன் பண்டை கால தமிழகத்தில் சமூகமும் பண்பாடும் சங்ககாலம் இந்த லெசனில் பேஜ் நம்பர் 97 கொடுத்துருக்காங்க. முக்கியத்துவம் வாய்ந்த சோழ அரசர்கள் இளஞ்சேட் சென்னி, கரிகால் வளவன், கோச்செங்கனான், கிள்ளி வளவன், பெருநற்கிள்ளி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம ஆப்ஷன்ஸில் பார்த்ததில் இளஞ்சேட் சென்னி, கோச்செங்கனான், பெருநற்கிள்ளி இவங்க 3 பேர் இங்கே இருக்காங்க. ஸோ பெருஞ்சேரல் இரும்புரை இவர் மட்டும் சோழ அரசர் கிடையாது. ஸோ பொருந்தாததை கண்டுபிடின்றதுல ஆப்ஷன் சி இவர் மட்டும்தான் சோழ அரசர் கிடையாது, மற்ற மூவரும் சோழ அரசர்கள். ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி பெருஞ்சேரல் இரும்புரை. 5th கொஷின், கீழே கொடுக்கப்பட்டுள்ள நிகழ்வுகளை கால வரிசைப்படுத்துக. புலிதேவரின் இறப்பு, குயிலின் இறப்பு, கட்டபொம்மனின் இறப்பு, மருது சகோதரர்களின் இறப்பு. இந்த நிகழ்வுகளை இயர் வைஸ் வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் 10th ஹிஸ்ட்ரி புக்கில் லெசன் நம்பர் 6 ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் இந்த லெசனில் பேஜ் நம்பர் 70 புலிதேவரின் வீழ்ச்சி இந்த டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க. கான் சாஹிப் காலமானதை தொடர்ந்து நாடிழந்த நிலையில் சுற்றி வந்த புலிதேவர் திரும்பி வந்து 1764 நெற்கட்டும் செவலை மீண்டும் கைப்பற்றினார். எனினும் 1767 கேப்டன் கேம்பல் என்பவரால் தோற்கடிக்கப்பட்டார். தப்பிச் சென்ற அவர் நாடிழந்த நிலையிலேயே காலமானார். ஸோ புலிதேவரின் இறப்பு காலம் 1767. அடுத்து பேஜ் நம்பர் 71 கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் பேக்கில் கொடுத்துருக்காங்க. குயிலி தனக்குத்தானே நெருப்பு வைத்துக்கொண்டு 1780 அப்படியே சென்று பிரிட்டிஷாரின் ஆயுத கிடங்கில் இருந்த அனைத்து தடவாளங்களையும் அழித்தார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ குயிலின் இறப்பின் வருடம் 1780. அடுத்து பேஜ் நம்பர் 74 கொடுத்துருக்காங்க. சிவகங்கையின் வீழ்ச்சி இந்த டாப்பிக்கில் ராமநாதபுரத்தின் அருகே அமைந்த திருப்பத்தூர் கோட்டையில் 1801 அக்டோபர் 24 அன்று மருது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்டனர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ மருது சகோதரர்கள் இறப்பு 1801. அடுத்து 9th ஹிஸ்ட்ரி புக்கில் 4th லெசன் மக்களின் புரட்சி லெசனில் பேஜ் நம்பர் 43 அக்டோபர் 16ஆம் நாள் பாளையக்காரர் அவையின் முன் கட்டபொம்மன் விசாரிக்கப்பட்டார். அடுத்த நாள் அக்டோபர் 16 1799 அன்று கட்டபொம்மன் கயத்தாறு என்ற இடத்தில் தூக்கிலிடப்பட்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ கட்டபொம்மனின் இறப்பின் வருடம் 1799. இப்போது இந்த நிகழ்வுகளுக்கு வருடங்கள் எழுதிடலாம். புலிதேவரின் இறப்பு வருடம் 1767. குயிலியின் இறப்பு வருடம் 1780. கட்டபொம்மனின் இறப்பின் வருடம் 1799. மருது சகோதரர்களின் இறப்பு வருடம் 1801. பாருங்க, இதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு புலிதேவரின் இறப்பு, செகண்டு குயிலியின் இறப்பு, தேர்டு கட்டபொம்மனின் இறப்பு, ஃபோர்த்து மருது சகோதரர்களின் இறப்பு. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் எப்படி வரும்னா 1 2 3 4 அப்படின்னு வரும். இந்த 1 2 3 4ன்றது ஆப்ஷன் பியில் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 1 2 3 4. 6th கொஷின், தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவர் யார்? ஆப்ஷன்ஸ் மூவலூர் ராமாமிர்தம், முத்துலட்சுமி ரெட்டி, தர்மாம்பாள், பண்டித ராமாபாய். இதுக்கான ஆன்சர் 8th ஹிஸ்ட்ரி புக்கில் 8th லெசன் காலங்கள் தோறும் இந்திய பெண்களின் நிலை இந்த லெசனில் பேஜ் நம்பர் 91 கொடுத்துருக்காங்க. இந்தியாவின் முதல் பெண் மருத்துவரான டாக்டர் முத்துலட்சுமி அம்மையார் கொடுமையான தேவதாசி முறையை தமிழ்நாட்டிலிருந்து ஒழிப்பதற்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் மட்டுமல்ல தமிழ்நாட்டிலும் இவரே முதல் பெண் மருத்துவர். ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி முத்துலட்சுமி ரெட்டி. 7th கொஷின், பின் வருவனவற்றுள் எந்த சபை இரட்டைமலை சீனிவாசனால் துவங்கப்பட்டது? ஆப்ஷன்ஸ் சாக்கிய பௌத்த சங்கம், அத்வைதானந்த சபா, அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம், ஆதி திராவிட மகாஜன சபை. இதுக்கான ஆன்சர் 10th ஹிஸ்ட்ரி 10th லெசன் தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் லெசனில் பேஜ் நம்பர் 130 இரட்டைமலை சீனிவாசன் டாபிக் கீழே கொடுத்துருக்காங்க. 1893 ஆதி திராவிட மகாஜன சபை என்னும் அமைப்பை உருவாக்கினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி ஆதி திராவிட மகாஜன சபை. இந்த அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் இதில் வந்து அவர் வந்து பணியாற்றியிருக்கார். ஆனால் இவரால் துவங்கப்பட்ட சபை அப்படின்னா ஆதி திராவிட மகாஜன சபை மட்டும்தான். 8th கொஷின், பொறுத்துக சிந்து சமவெளி நகரங்கள் அகழ்வாராய்ச்சியாளர்கள். ஒரு சைட் வந்து சிந்து சமவெளி நகரங்களின் பெயர்கள் கொடுத்துருக்காங்க, அடுத்த சைட் வந்து அந்த இடத்துல ஆராய்ச்சி மேற்கொண்ட நபர்களின் பெயர்களை கொடுத்துருக்காங்க. இதை வந்து சரியாக பொருத்தணும். சங்கீதாரோ, லோத்தல், பனாவலி, மிட்டாதல். சூரஜ்பான், என்ஜி மஜும்தார், எஸ்ஆர் ராவ், பிஷ்ட்.
அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த கொஷினுக்கான ஆன்சர் புக்கில் இல்லை நம்மளுக்கு. ஸோ நம்ம இது வந்து அவுட் சோர்ஸில் தான் பார்க்க போகிறோம். அதுக்கான லிங்க் வந்து நான் பயோவில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சான்ஹுதாரோ எக்ஸ்கவேட்டட் பை என்ஜி மஜும்தார். சரிங்களா? அடுத்து பாருங்கள், லோத்தல் எக்ஸ்கவேட்டட் பை எஸ்ஆர் ராவ். அடுத்து பனாவலி எக்ஸ்கவேட்டட் பை ஆர்எஸ் பிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம மேட்ச் பண்ணலாம். பாருங்கள், சங்கிதாரோ இந்த இடத்த ஆராய்ச்சி பண்ணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா என்ஜி மஜும்தார். இவர் தான் வந்து ஆராய்ச்சி பண்ணியிருக்கார். அடுத்து லோத்தல் இந்த இடத்த ஆராய்ச்சி பண்ணவர் எஸ்ஆர் ராவ். அடுத்து பனாவலியை வந்து ஆராய்ச்சி பண்ணவர் பிஸ்ட். மிட்டாதலை வந்து ஆராய்ச்சி பண்ணவர் சூரஜ்பான். சரிங்களா? ஸோ இதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து ஆன்சர் எப்படி செட் பண்ணியிருப்பாங்கன்னா 2 3 4 1 அப்படின்னு செட் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் இந்த ஆப்ஷன்ஸில் பாருங்கள் 2 3 4 1. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 2 3 4 1. சில சமயம் இந்த மாதிரி வந்து அகழ்வாராய்ச்சி மேற்கொண்ட ஆராய்ச்சியாளர்களை வந்து மேட்ச் பண்ண சொல்லுவாங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸில் நம்ம இந்த ஏரியாஸில் வந்து கவர் பண்ணணும். இப்போ ரீசெண்டாக எந்தெந்த இடத்துல ஆராய்ச்சி மேற்கொண்டிருக்காங்க, யார் வந்து மேற்கொண்டிருக்காங்க, இதை வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க. கொஷின்ஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. 9th கொஷின், கீழ்காணும் கூற்றுகளில் பகத்சிங் தொடர்பான சரியான கூற்றை கண்டறிக. 1930 பகத்சிங் சிட்டகாங் ஆயுதப்பட தளத்தை தாக்கினார். 1929 பகத்சிங் PK தத்துடன் இணைந்து மத்திய சட்டப்பேரவை மீது குண்டு வீசினார். 1950 பகத்சிங் இந்துஸ்தான் குடியரசு படையை நிறுவினார். ஆப்ஷன்ஸ் 2 மட்டும் சரி, 1 மற்றும் 3 மட்டும் சரி, 1 மற்றும் 2 மட்டும் சரி, 2 மற்றும் 3 மட்டும் சரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஆன்சர் 12th ஹிஸ்ட்ரி 5th லெசன் ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான போராட்டங்களில் புரட்சிகர தேசியவாதத்தின் காலம். இந்த லெசனில் பேஜ் நம்பர் 73 கொடுத்துருக்காங்க. 1920களின் பிற்பகுதியில் கல்பனா தத் என்னும் ஒரு இளம் பெண் சிட்டகாங் ஆயுதப்படை தளத்தை துணிகரமாக தாக்கியதன் மூலம் இளம் நெஞ்சங்களில் தேசபக்தியை கனன்றெழ செய்தவர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்னன்னா, பகத்சிங் வந்து சிட்டகாங் ஆயுதப்படை தளத்தை தகர்த்தனார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் வந்து அந்த தாக்குதலை பண்ணது 1920 கல்பனா தத்ன்ற ஒரு இளம்பெண் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கூற்று தவறு. அடுத்து பாருங்கள், பேஜ் நம்பர் 72 கொடுத்துருக்காங்க. பகத்சிங்கின் குண்டுவீச்சு. பகத்சிங்கின் பெயரை நாம் குறிப்பிடும் போதே நமது நினைவுக்கு வருகிற சித்திரம் அவர் 1929 ஏப்ரல் 8 மத்திய சட்டமன்றத்தில் குண்டு வீசிய நிகழ்வுதான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பகத்சிங்கை பற்றிய தகவல், அவர் வந்து சட்டமன்றத்தின் மேல் குண்டு வீசியது உண்மை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், பேஜ் நம்பர் 71 பகத்சிங்கும் கல்பனா தத்தும் அப்படின்றத டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க. அவர் தனது இளமை காலம் முதலாகவே நவ்ஜவான் பாரத் சபா, இந்துஸ்தான் ரிப்பப்ளிகேஷன் அசோசியேஷன் ஆகிய அமைப்புகளில் தன்னை இணைத்து கொண்டார். இதில் 2வது அமைப்பு சச்சின் சன்யால், ஜோகேஷ் சட்டர்ஜி ஆகியோரால் தோற்றுவிக்கப்பட்டது. செப்டம்பர் 1928 அதனைத் தொடர்ந்து இந்துஸ்தான் சோஷலிஸ்ட் ரிப்பப்ளிகன் அசோசியேஷன் என்று பகத்சிங்காலும் அவரது தோழர்களாலும் பெயர் மாற்றம் செய்யப்பட்டு அவ்வமைப்பு திருத்தி அமைக்கப்பட்டது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் நம்மளுக்கு கொஷினில் 1925 பகத்சிங் இந்துஸ்தான் குடியரசு படையை நிறுவினார்னு வருது. ஆனால் அந்த அமைப்பு ஆல்ரெடி இருந்திருக்கு. பகத்சிங்கும் அவரோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அதை வந்து பெயர் மாற்றம் செய்து திருத்தி அமைச்சிருக்காங்க. இந்த கொஷினுக்கான கரெக்ட் ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். பகத்சிங் வந்து இந்த தாக்குதலை வந்து நடத்தலை. ஸோ இது தவறு. இந்த தாக்குதல் வந்து பகத்சிங் தான் பண்ணியிருக்காரு. சட்டப்பேரவை மீது குண்டு வீசிய தாக்குதல், இது சரி. இந்த கூற்றில் பாருங்கள், குடியரசு படையை நிறுவினார்னு வருது. அது வந்து இவரால் தோற்றுவிக்கப்பட்ட அமைப்பு கிடையாது. ஸோ இதில் இவரை பற்றிய சரியான கூற்று 2 மட்டும்தான். ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2 மட்டும் சரி. கொஷின்ஸில் இந்த மாதிரி நிறைய வந்து மிக்ஸ் பண்ணியும் கொடுப்பாங்க. எது கரெக்டு எது தப்புன்னு நம்ம வந்து பிரித்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம படிக்கும் போதுமே பாயிண்ட்ஸ் எடுத்து நம்ம ரீகால் பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி தெளிவாக நோட்ஸ் எடுத்து படிங்க. 10th கொஷின், கீழ்கண்டவற்றுள் தந்தை பெரியாரின் செய்தித்தாள்களையும் இதழ்களையும் காலமுறைப்படி வரிசைப்படுத்துக. பகுத்தறிவு, விடுதலை, குடியரசு, புரட்சி. அதாவது பெரியார் அவர்கள் வெளியிட்ட செய்தித்தாள்கள் மற்றும் இதழ்களை அதோட இயர் வைஸ் வந்து அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் 10th ஹிஸ்ட்ரியில் 10th லெசன் தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள் லெசனில் பேஜ் நம்பர் 129 பெரியார் டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க. குடியரசு 1925, ரிவோல்ட் 1928, புரட்சி 1933, பகுத்தறிவு 1934, விடுதலை 1935 போன்ற பல செய்தித்தாள்களையும் இதழ்களையும் பெரியார் தொடங்கினார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் நம்ம இதுக்கான இயர்ஸ் எழுதிக்கலாம். பாருங்கள், பகுத்தறிவின் வருடம் வந்துட்டு 1934, விடுதலை அதன் வருடம் 1935, குடியரசு இதன் வருடம் 1925, புரட்சி இதன் வருடம்
33. ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு எது வந்திருக்கு? குடியரசு 1925, செகண்டு புரட்சி 1933, தேர்டு பகுத்தறிவு, ஃபோர்த்து விடுதலை. இதுக்கான ஆன்சர் எப்படி செட் பண்ணியிருப்பாங்கன்னா 3, 4, 1, 2 அப்படின்னு செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கொஷினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 3, 4, 1, 2. நிறைய கொஷின்ஸ் இந்த மாதிரி முக்கிய தலைவர்கள் வெளியிட்ட செய்தித்தாள்கள், இதழ்கள், அதன் வருடங்களை வந்து மேட்ச் பண்ண சொல்லுவாங்க. இந்த மாதிரி வருடங்களை வைத்து அரேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இயர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இயர்ஸை வந்து முக்கியமாக கவனமாக படிங்க. இன்றைக்கி பார்க்க வேண்டிய 10 கொஷின்ஸ்க்கான டிஸ்கஷன் முடிஞ்சது. ஸோ இன்றைக்கி பார்த்த கொஷின்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சதான்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கப்புறம் இந்த மாதிரி 10 கொஷின்ஸாக வந்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 101 நான் எடுக்கலை. அங்கங்கே இருக்கிற கொஷின்ஸை வந்து கம்பைல் பண்ணி தான் நான் வந்து கொடுத்துட்ருக்கேன். அதாவது கண்டினியூஸாக எடுக்கலை. அங்கங்கே இருக்கிற கொஷின்ஸை வந்து புக் சோர்ஸ் அண்ட் அவுட் சோர்ஸில் எது ப்ராப்பராக கிடச்சிருக்கோ அதை மட்டும் நான் எடுத்து கொடுத்துட்ருக்கேன். கமிங் டேஸில் பெண்டிங் இருக்கிற கொஷின்ஸையும் கவர் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை ஃபாலோ பண்ண சொல்லுங்கள்.